أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியின்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற அனைவரையும் அல்லாஹு தஆலா மன்னித்து உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு வழங்கிடுவானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை வல்லல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை வல்லல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத்து செய்கின்ற பாக்கியத்தினை வல்லல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய இறை நேசர்களில் அல்லாஹு தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள், தீராத பிரச்சனைகள், வழக்குகள் போன்ற அனைத்து துன்பங்களிலுமிருந்தும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொள்ளக்கூடியவர்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. பெருமானார் மீது பேரன்பு கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளை நமக்கு கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய பிள்ளைகள் மார்க்கப்பற்று மிக்கவர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று மாலை 5 மணியிலிருந்து இன்று இரவு 10 மணி வரை சுமார் 5 மணி நேரம் நமது பள்ளிவாசலில் பெருமானாருடைய புகழ் பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நாம் ஏதேனும் ஒரு வகையில் பெருமானாருடைய புகழ் பாடுதல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருப்போம். ஒன்று உட்கார்ந்துருப்போம், சில பேர் வந்திருக்க மாட்டாங்க, டீ கொடுத்து விட்ருப்பாங்க, சில பேர் வந்திருக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுத்து விட்ருப்பாங்க, சில பேர் வந்திருக்க மாட்டாங்க, நாங்கள் பிஸ்கட்டு பொறுப்பெடுத்துக்கிறோன்னு இருப்பாங்க, சில பேர் நாங்கள் வரலங்க, இந்த ப்ரைஸுகள்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏதேனும் ஒரு வகையில் இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லோரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். இணைப்பதற்கு காரணமாக இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம், இந்த மஸ்ஜித் இருந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் முஸ்லீம்களாக தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த பள்ளிவாசல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. பாங்கு சத்தம், அசரத்து, மதரசா, பள்ளிவாசல் நிர்வாகம், சந்தா கொடுங்க, ஏதோ ஒரு வகையில் தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கிற முஸ்லீம்களோடு. அவர்கள் பள்ளிவாசலோடு தொடர்பில் இல்லை என்றாலும் வேறு ஏதேனும் ஒரு வகையில் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருப்பார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த தொடர்புங்கிறது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் பள்ளிவாசல்களோடு தொடர்புடையவர்களாக ஆக்கி அருள்வானாக.
இந்த பகுதியில் இந்த பள்ளிவாசல் ஏறத்தாழ 45-46 வருடங்கள் இருக்கிறது என்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது இருக்கவே மாட்டார்கள். இந்த பள்ளிவாசலில் பல லட்சக்கணக்கான பேர்கள் அல்லது பல கோடிக்கணக்கான நபர்கள் வந்து தொழுது இருப்பார்கள். அதில் எத்தனை மனிதர்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதோ தெரியாது. பயணிகள் இருப்பார்கள், வந்து போகிறவர்கள் இருப்பார்கள், விருந்தினர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தளமாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. இந்த பள்ளிவாசலை ஒரு நிர்வாகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நம்ம எல்லாருமே தான் காரணம். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1501 வருடங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. காந்தியடிகளாரை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறதே கிடையாது, நேருஜியை பற்றி பேசுகிறதே கிடையாது, ஆபிரகாம் லிங்கனை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. இப்போ பேர் சொல்லும்போது தான் இப்படிலாம் ஒரு ஆசாமி இருந்திருக்கிறாரு என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் ஒரு சமூகம் தொடர்ந்து 1500 வருடங்களாக வாழும் காலம் வரை பேசிக்கொண்டே இருக்கிறது என்றால் அது ரசூலுல்லாவை தவிர, அது முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் இல்லை. உலகம் முழுவதிலும் ஒரு 250 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன, இஸ்லாமிய நாடுகள். எல்லாரும் ரசூலுல்லாஹ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் ரபீல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முழுமையான வரலாறு தெரியவில்லை என்றாலும் ரசூலுல்லாஹ் பற்றி ஏதேனும் கொஞ்சம் நமக்கு தெரியும். அருள்முறை திருக்குர்ஆனில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தெரியுமோ அதுபோலவே ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தெரியும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லதீன ஆத்தீனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். நாம் சில பேருக்கு வேதங்களை வழங்கியிருக்கிறோம், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு எப்பங்க வரலாறு வரும்? பிறந்த பிறகு தான் வரலாறு. இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள், இன்னாருடைய அண்ணன், தம்பி என்று பிறந்த பிறகு தான் வரலாறுங்கிறதே ஆரம்பமாகும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் உலகம் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தொடங்கிவிட்டது. இது குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையான வரலாறு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையான வரலாறு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையான வரலாறு தெரியும். நபிமார்களுக்கு மட்டுமல்ல, அந்தந்த நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் தெரியும். எவ்வளோ பெரிய சாத்தியமான விஷயம்! பிறக்கிறதுக்கு முன்னாலே ஒரு மனுஷனுக்கு வரலாறு இருக்குதுன்னா அந்த மனிதனுடைய வரலாறு எவ்வளோ தூய்மையானது. வள்ளுவன் சொல்லுவான், திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, புகழ் என்கிற அதிகாரத்தில், தோன்றின் புகழோடு தோன்றுக, அதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. பிறந்தா புகழோடு பிறக்கணும், இல்லாட்டினா பிறக்கவே கூடாது. இப்படி உலகத்தில் ஒரு மனுஷன் யாராவது இருக்க முடியுமா? பிறக்கும் போதே புகழோடு பிறக்க முடியுமா? பிரதமருடைய மகன் என்பதால் அவனுக்கு எந்த புகழும் கிடையாது. அப்பனுடைய புகழ் தான் மகனுக்கு. டாக்டருடைய மகன், இன்ஜினியருடைய மகன், முதலமைச்சர் மகன், இது முதலமைச்சரை கொண்டு தான், தந்தையை கொண்டு தான் மகனுக்கு புகழ். ஆனால் இந்த திருக்குறள் இந்த கருத்தை வைத்து நம்ம பார்த்தா யாருக்கும் ஒத்து போகாத, பயனில்லாத, பொருள் இல்லாத ஒரு குறள் போன்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த வள்ளுவன் பாடி இருக்கக்கூடிய கருத்து யாருக்கு சொந்தமானது என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவன் தான் கரெக்டாக பாடியிருக்கிறார். பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும்னா அப்போ அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. ஏற்கனவே
அப்படி தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லி திருக்குரான் சொல்லுதே. எல்லா நபிமார்களுக்கும் தெரியும் என்று சொல்லுகிறதே. ஒரு ஹதீஸு சமீபத்தில் தான் அந்த ஹதீஸை நான் பார்த்தேன். இந்த ஹதீஸ் தப்சீர் இப்னு கசீர், தப்சீர் திபுரி, இப்னு அபி ஹாத்திம் போன்ற நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழி. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக 40 நாள் நோன்பு இருந்துவிட்டு தூர் சினாய் மலையில் அல்லாஹுவை போய் சந்திக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தௌராத் வேதத்தை தூக்கி கையில் கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கிக்கிட்டாங்க. இந்த புத்தகத்தை வாங்கினதுமே அப்படி திறந்து இப்படி படிப்போம் இல்லையா, வாங்கினதுமே திறந்து படிப்போம் இல்லையா, அப்படி ஒரு பக்கத்தை படிக்கிறார். படித்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, யா அல்லாஹ் யா ரப்பி இன்னி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மத்தன், நான் படித்து பார்த்ததில் ஒரு சமுதாய மக்களை பற்றி நான் படித்து விட்டேன். அந்த மக்கள் நன்மையை ஏவுவார்களாம், தீமையை தடுப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாய மக்களாக இருக்கிறார்கள். அந்த சமுதாய மக்களை என் உம்மத்தில் ஆக்கிவிடு. நல்லது செய்யக்கூடிய அந்த மக்களை ஏன் உம்மத்தில் ஆக்கிடு, ஏன் சமுதாய மக்களாக ஆக்கிவிடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். உடனே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தில்க உம்மத்துன் அஹ்மத், அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து, உங்கள் உம்மத்தில் கொண்டு வந்து அவங்கள ஜாயின் பண்ண முடியாது என்று அல்லாஹ் சொல்லி விடுகிறார். இரண்டாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் இந்த வேதத்தில் இன்னொரு சமுதாய மக்களை பற்றி நான் படித்தேன். அந்த மக்கள் காலத்தால் பின்னால் வருவார்களாம், ஆனால் சொர்க்கத்துக்கு மட்டும் முன்னால் போயிடுவாங்களாம். அந்த உம்மத்தையாகிலும் ஏன் உம்மத்தில் சேர்த்து விடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. அதுக்கும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், தில்க உம்மத்துன் அஹ்மத், அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அது வேற உம்மத்தாட்டுக்கு இது வேற உம்மத்தாட்டுக்கு என்று நினைத்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரெண்டு பேருமே ஒரே உம்மத்து தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரப்பி இன்னி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மத்தன், மேலும் இந்த வேதத்தில் ஒரு சமுதாயத்தை பற்றி படித்தேன். அந்த சமுதாய மக்கள் வேதங்களை மனப்பாடம் செய்து கொள்வார்கள், பார்த்தும் படிப்பார்கள். மனப்பாடம் செய்தும் ஓதுவார்கள், பார்த்தும் படிப்பார்கள் என்று வருகிறது. அந்த சமுதாயத்தை ஆகிலும் என் சமுதாயத்தில் ஆக்கிவிடு என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்பவும் அல்லாஹ் சொல்கிறான், அது தில்க உம்மத்துன் அஹ்மத், அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து. ஏன்னா அங்கே பனு இஸ்ரவேலர்கள் எல்லாருமே முட்டா பயிலுவ, அன்னைக்கு பெரிய முட்டா பயிலுவ. முட்டா பயிலுவர்களுக்கு தலைவனாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆடு மாடுகளை வணங்கக்கூடியவர்கள், சொல் பேச்சு கேட்காதவர்கள், யாருக்கும் கட்டுப்படாதவர்கள், தானே தலைவன் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட படிப்பாளிகளாக பார்த்தும் படிப்பார்கள், மனப்பாடமாகவும் ஓதுவார்கள், அறிஞர்களாக இருக்கிறார்கள், படித்தவர்களாக இருக்கிறார்கள், படித்த சமுதாயத்துக்கு தலைவனாக என்னை நீ ஆக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. முடியாது, இவங்களும் உம்மத்தே முகமதியா தான் என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறார். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த வேதத்தில் ஒரு சமுதாயத்தை பற்றி படித்தேன். அந்த சமுதாய மக்கள் தர்ம பொருட்களை சாப்பிடுவார்கள், தர்மத்தை சாப்பிடுவாங்க, ஆனால் அதுக்கு நீ நன்மையும் வழங்குகிறாயாமே, இது என்ன அநியாயம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. என்ன தர்ம பொருள்னா, அந்த காலத்தில் யுத்தங்கள் நடக்கும். யுத்தங்கள் முடிஞ்சு போன பிறகு வெற்றி பெற்ற நபிமார்கள், வெற்றி பெற்ற முஸ்லீம்கள் அந்த யுத்தத்தில் கிடைச்ச பொருள்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க. வானத்திலிருந்து நெருப்பு வந்து எரிச்சிட்டு போயிடும். ஒன்று சேர்த்து வைத்த பொருள் தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், ஆடு மாடாக இருக்கலாம், கோதுமைகளாக, மாவுகளாக, நெய்யாக, வெண்ணெயாக, பழங்களாக, என்னமாவது இருக்கும். எல்லாருமே விட்டுட்டு போனது தானே, அவன் சாப்பிட்ற பொருள் தானே வச்சுருப்பான் யுத்தத்துக்கு வந்தவன்.
இது எல்லாத்தையும் நெருப்பு வந்து கரித்து விடும். இதுதான் வளமையாக இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் வரக்கூடிய சமுதாய மக்கள் இதை எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் என்று நீ கொடுத்திருக்கிறாயே, அந்த சமுதாய மக்களை என் சமுதாயத்தில் ஆக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீண்டும் கேட்குறாங்க. தில்க உம்மத்துன் அஹமத். அப்போவும் அல்லாஹ் சொல்லிடுறான், இது அகமது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நினைப்பு? இதெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், வேறு வேறு சமுதாய மக்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டுதான் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி கேட்கிறார்கள். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரப்பி இன்னி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மத்தன். நான் ஒரு சமுதாய மக்களை பற்றி இதிலே படித்தேன். அவர்கள் மறுமை நாளில் சில மனிதர்களுக்கு பரிந்துரை செய்து சொர்க்கத்துக்கு அழைத்து போய்விடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த சமுதாயத்தை ஆகிலும் என் சமுதாயத்தில் ஆழ்த்து. சொர்க்கத்துக்கு போகும்போது ஒரு ஹாஜியார் என்ன செய்யலாம்? ஒரு 10 பேரை ஷஃபாத்து பண்ணி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகலாம். ஒரு ஆலிம் என்ன செய்யலாம்? ஒரு 50 பேரை 70 பேரை, ஒரு ஹாஃபில் ஒரு 50 பேர் 70 பேரை சொர்க்கத்துக்கு ஷஃபாத்து பண்ணி அழைச்சிட்டு போகலாம். அப்படிப்பட்ட பரிந்துரை செய்யக்கூடிய உரிமை அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல மக்களை ஏன் சமுதாயத்தில் ஆழ்த்து என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லிட்டான், தில்க உம்மத்துன் அஹமத். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் இந்த வேதத்தில் ஒரு சமுதாய மக்களை பற்றி படித்தேன். அவர்கள் யுகாத்திலூன அஹ்லல் லலாலா, வழி தவறியவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வார்கள் என்று வருகிறது. இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே பேசுகிறது தானே, யாரும் வழி தவறி போயிடாதீங்கப்பா, இஸ்லாத்துக்குள்ளே இரு, ரசூல்லாவை புரிஞ்சிக்க, நேர்வழிக்கு வா, அதுதானே நம்ம இங்கே யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருப்பார்கள் என்று ஒரு சமுதாய மக்களை நான் படித்தேன். அவர்கள்தான் தஜ்ஜாலையும் கொல்வார்கள் என்று நான் படித்தேன். அந்த சமுதாயத்தையாகிலும் என் சமுதாயத்தில் கொடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுதும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுகிறான், அதுவும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் வந்துருச்சு. கோபம், ஏன்னா 6 கேள்வி கேட்டாங்க. 6 கேள்விக்கு அல்லாஹ் சொன்னது ஒரே பதில் தான், எல்லாம் உம்மத்தே முகமதியா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். கோபம் வந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையில் வச்சுருந்த அந்த தௌராத் வேதத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அது ஒரு கல்லில் பட்டு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. இப்போ அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ தான் நான் வேதத்தையே கொடுத்துருக்கிறேன், தௌராத்தை நான் இப்போ தான் வேதத்தையே தௌராத்தை கொடுத்துருக்கிறேன், ஏன் கண்ணு முன்னால் நான் கொடுத்த வேதத்தை நீ உடைக்கிறியா, தூக்கி எறிகிறியா, ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டாயா, மரியாதை கொடுக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கோபப்பட்டான். இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, யா அல்லாஹ் இந்த சமுதாய மக்களை எல்லாம் என் சமுதாயத்தில் ஆத்து, என் சமுதாயத்தில் ஆக்கு என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். எல்லாமே உம்மத்தே முகமதியா என்று நீ சொல்லிவிட்டாய். நல்ல மனுஷங்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு நீ சொல்லிட்ட. ஒன்று அந்த நல்ல மனுஷங்களுக்கெல்லாம் நான் தலைவனாக இருக்கணும்னு பார்த்தேன், என்ன நீ தலைவனாக ஆக்க விடலை. ஃபஜ்அல்னி உம்மத்தி ஃபஜ்அல்ஹும் உம்மத்தி, அந்த மக்களை எனக்கு என் சமுதாய மக்களாக ஆக்கு என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி நல்ல மக்களுக்கு என்ன தலைவனாக்குன்னு என்று அர்த்தம். இப்போ அந்த மக்களுக்கு நம்ம தலைவனாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்து விட்டது. யா அல்லாஹ், இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹும்ம ஃபஜ்அல்னி மின் உம்மத்தி முஹம்மதா, யா அல்லாஹ் என்ன உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து. ஒன்று அந்த மக்களை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்து, இல்லை என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்து. இந்த வார்த்தையை சொன்னோன்னு அல்லாஹ்க்கு சந்தோஷமாயிட்டான். ஆஹா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்க வரப்போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மக்கள் முகமது மேலே ஒரு அன்பு வெளிப்படுத்திக்கிறார்களே. ஒரு மூசா நபியாக இருக்கக்கூடியவர், வேதம் கொடுக்கப்பட்ட ரசூலாக இருக்கக்கூடியவர், இவர் என்ன சொல்லுகிறார்? நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் சாதாரண பிரஜையாக இருந்து விடுகிறேன் யா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவது அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டது. அந்த வேதத்தை உடைத்ததை கூட அல்லாஹ் தஆலா பெருசாக எடுத்துக்கல. அந்த வார்த்தையை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அந்த செயலை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். மீண்டும் புது வேதத்தை கொடுத்து தான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியதாக ஒரு ஹதீஸ்
தப்சீர் இப்னு கசீர், தப்சீர் திபுரி, தப்சீர் இப்னு அபி ஹாத்திம் போன்ற நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா நபிமார்களுக்கும், நபிமார்களில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி ரசூலுல்லாஹை பற்றி நமக்கு தெரியுது, இப்ராஹிம் நபியை பற்றி தெரியும், கொஞ்சம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரியும். திருக்குர்ஆனில் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இருக்குது. 400க்கும் மேற்பட்ட வசனம். திருக்குர்ஆனில் அதிகமாக எந்த நபியை பற்றி சொல்லப்பட்டிருக்குது என்று கேட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்தில் எந்த நபியை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது? நம்மளை பற்றி தான், பெருமானாரை பற்றி தான், இந்த சமுதாய மக்களை பற்றி தான். அதுதான் விஷயமே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாருமே வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, எனக்கு நபி பதவி கூட வேண்டாம், நான் ரசூல்லா காலத்தில் ஒரு சாதாரண சஹாபியாக வாழ்ந்துட்டு போகிறேன், அப்படிப்பட்ட வாய்ப்பாகிலும் எனக்கு கொடு யா அல்லாஹ் என்று கேட்காத நபிமார்களே கிடையாது. கேட்காத நபிமார்களே கிடையாது. எல்லா நபிமார்களும் கேட்டார்கள். அது வாய்ப்பு கிடைக்க பெற்ற நபி ஒரே ஒரு நபி தான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, பிற்காலத்தில் உலகம் அழிவதற்கு ஒரு 40 வருடங்களுக்கு முன்னதாக மீண்டும் பூமிக்கு வருவார்கள். இப்போ அவர்கள் 4வது வானத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லுவான், இது கால ஈசா மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட ரசூலாக, தூதராக இருக்கிறேன். முசத்திகன் லிமா பைன எதைய மின தௌராத்தி, தௌராத்து போன்ற எனக்கு முன்னால் வழங்கப்பட்ட எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். நான் ரசூலா வந்திருக்கிறேன், எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களையும் உண்மைதான் சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். 3வதாக வ முபஷிரன் பி ரசூலின் ஏத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மது, எனக்கு பின்னால் அஹ்மது என்ற பெயர் கொண்ட ஒரு நபி வருவார் என்கிற சுப செய்தியை சொல்வதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக ஒரு வசனம் நமக்கு திருக்குர்ஆனில் அருளப்பட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களும் எதுக்கு வந்தாங்க தெரியுங்களா? தலைவர் வருகிறார், தலைவர் வருகிறார், முகமது வருகிறார், முகமது வருகிறார் என்பதை சொல்வதற்காக வேண்டிதான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள். அதனால் அவர்களை நாம் மதிப்பு குறைவாக நாம் பேசவில்லை. ஆனால் அவர்கள் அப்படி சொல்வதின் காரணமாக அவருடைய மதிப்புகள் எல்லாம் உயர்ந்து விட்டது. ஒரு பூவை தொட்டாக்க நம்ம கை மணக்குது இல்லையா? ரசூல்லாவை பற்றி பேசுனா நம்ம வாய் மணக்கும், நம்ம பகுதி மணக்கும், நம்முடைய வாழ்க்கை மணக்கும், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சாலும் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லா வகையிலும் சிறப்பாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நேரமாயிடுச்சே. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நபிமார்களில் தானியால் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி இருந்தார். தானியால் அலைஹிஸ்ஸலாம். திருக்குர்ஆனில் 25 நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. திருக்குர்ஆனில் நபிமார்களுடைய சில நபிமார்களுடைய பெயர் சொல்லப்படலை, ஆனால் அவங்களுடைய வரலாறு இருக்குது. அப்படி ஒரு 6 நபிமார்களுடைய வரலாறு இருக்குது. ஹதீஸுகளில் ஒரு 5-6 நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு 36 நபிமார்கள் உடைய பெயர்கள் குர்ஆன் வாயிலாகவும் ஹதீஸுகள் வாயிலாகவும் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை பேர்? 36 நபிமார்களுடைய பெயர்கள். அதில் ஒரு நபி தான் தானியால் அலைஹிஸ்ஸலாம். இவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வாழ்ந்தவர், கிமு 800களில் வாழ்ந்தவர். இவர் அல்லாஹ் கிட்ட எல்லா நபிமார்களைப் போலவும் கேட்டார், என்னையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறக்கவை என்று கேட்டார்.
அல்லாஹ் தஆலா முடியாதுன்ட்டான். தினம் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு 200 வருஷம் வாழ்ந்தார். 200 வருஷமாக கேட்டார். மரண நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ அவர் கேட்டார், நான் காலம் ஃபுல்லாக கேட்டேன், அழுத்து போச்சு எனக்கு, நீ கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஒரு நபி கேட்டு நீ கொடுக்க மாட்டேன்ட்டேன். நபிமார்கள் கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்துருவான் இல்லையா? ஆனால் ஒரு நபி கேட்டு நீ கொடுக்கலையா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் வருத்தம். எனக்கு அந்த வாய்ப்பை தான் கொடுக்கல, என் வாழ்நாளையும் நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், இனிமேல் விட்டு அது வாய்ப்பு கிடைக்காதுன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வாய்ப்பை கொடு, நான் இறந்து போன பிறகு என்னுடைய ஜனாசாவை அந்த முஹம்மது குளிப்பாட்டி தொழுக வைத்து அடக்கம் செய்ய வேண்டும், அதற்கு ஒரு ஏற்பாடு செய். அல்லாஹ் சொல்லிட்டான், உங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டி அடக்கம் பண்ணுறதுக்கு அவரை நான் அனுப்புகிறேன், பேசாமல் போங்க அப்படின்ட்டான். மீண்டும் தானியல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. சரி, அதுக்கு தான் வாய்ப்பு இல்லை, அந்த முகமது நபியை பார்த்தவர்கள் தொட்டவர்களில் ஒருவர் என்னுடைய ஜனாசாவை தொட்டு குளிப்பாட்டி அடக்கம் செய்கிற வாய்ப்பை யாகிலும் கொடியா அல்லாஹ். ஓகே, கிராண்டட், பர்மிஷன் கிராண்டட் அப்படின்ட்டான்ல. தானியல் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போகிறாங்க. தானியல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாகவும் நபியாகவும் அரசராகவும் இருந்தவர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நபியாகவும் அரசராகவும் இருந்தவர், ஆட்சி தலைவராகவும் இருந்தவர். அவர் இறந்த பிறகு அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டி அடக்கம் பண்ணாமல் ஒரு பெருசாக ஒரு மரப்பெட்டிக்குள்ளே வச்சு கஜானாவில் கொண்டுட்டு போய் வச்சிட்டாங்க. காலங்கள் உருண்டோடுது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போன 16 வருடங்களுக்கு பிறகு அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வதற்காக வேண்டி அங்கே போகிறாங்க. அங்கே ஹர்மூசான் என்கிற ஒரு மன்னன் இருந்தான், பைத்துல் முகத்தஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தவன். ஹர்மூசான் என்கிற மன்னன், அந்த மன்னனை வெற்றி கொள்கிறாங்க. அந்த அரண்மனையில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கஜானாவில் உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க, பெருசாக ஒரு மரப்பெட்டி இருக்குது. திறந்து பார்க்குறாங்க, அதில் ஒரு ஆண் சடலம். அதில் திறந்து பார்த்தா ஒரு ஆண் சடலம், ஜனாசா அப்படியே இருக்குது. பக்கத்தில் ஒரு பண மூட்டை 10,000 திர்ஹங்கள் இருக்கிறது. பக்கத்திலேயே ஒரு மோதிரம், அந்த மோதிரம் கையில் போடுற மோதிரம், அந்த மோதிரத்தில் 2 சிங்கங்களுக்கு நடுவில் ஒரு உருவம், மனிதனுடைய உருவம். அந்த உருவமும் இங்கே படுத்து கிடக்கக்கூடிய ஜனாசாவுடைய உருவமும் ஒன்றாக இருக்குது. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க, என்ன ஜனாசாவை கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சுருக்காங்க, கஜானாவில் காசு பணம் இருக்க வேண்டிய இடத்துல ஜனாசா இருக்குதே என்று அவர்கள் யோசித்து கொண்டு மூடிவிட்டு அங்கே இருந்து கொண்டே ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஜனாசா இருக்குது, என்ன செய்கிறது, 10,000 பணம் இருக்குது, ஒரு மோதிரம் இருக்குது, என்ன செய்வது என்று உடனே கடிதம் எழுதி அனுப்புனாங்க. கடிதம் அங்கே போணுச்சு. அவங்க அங்கேருந்து பதில் எழுதி அனுப்புகிறாங்க. இதுக்கு இடையில் ஹஸரத் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இது யார் எவருன்னு அப்படியே விசாரிக்கிறாங்க. ஊருக்குள்ளே விசாரித்தா ஹர்கூஸ் என்கிற ஒரு முஸ்லீம் சொல்லுகிறார், நான் எங்கள் அம்மாவும் என்னுடைய தகப்பனாரும் இந்த அரசவையில் தான் வேலை பார்த்தாங்க, இதை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இவர் தானியல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ரசூலுல்லாஹ்வினுடைய உம்மத்தினரின் கைகளால் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அந்த ஜனாசா இங்கே இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஹர்கூஸ் என்கிற ஒரு நபர் முஸ்லீம் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கடிதம் வருது, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. கடிதத்தை எடுத்து படித்து பார்க்குறாங்க. முதல் வரி என்ன எழுதியிருக்குது, பிஸ்மில்லாக்கு அடுத்து இவர் யாருங்கிறது உனக்கு ஏற்கனவே செய்தி தெரிஞ்சிருக்கும், இவர் யார் என்பது ஏற்கனவே உங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கும், விசாரிச்சிருப்பீங்க. இவர் தானியல் அலைஹிஸ்ஸலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. யார் தானியல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி உங்களுக்கு சொன்னார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லுங்கள். ஃபபஷிர் பில் ஜன்னா, யார் தானியலை பற்றி சொல்லுகிறாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது, உரித்தாகிவிட்டது என்கிற சுப செய்தியை அவருக்கு சொல்லுங்க என்று அந்த கடிதத்தில் முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. பிறகு யாருக்கும் தெரியாமல் இந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க,
அதே போல் அதில் இருந்து அந்த 10,000 திர்ஹங்களை ஜனாசா அடக்க செலவுக்கு வச்சுக்கிங்க. அந்த மோதிரத்தை நீங்கள் போட்டுக்குங்க, அந்த மோதிரத்தை நீங்கள் போட்டுக்குங்க என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதம் கிடைத்த அந்த இரவிலேயே ஒரு 4 வெளிநாட்டு நபர்களை அழைத்து சென்று காடுகளில் அங்கே ஒரு 4 குழி, இங்கே ஒரு 4 குழி, இந்த பக்கம் ஒரு 4 குழி, இந்த பக்கம் ஒரு 4 குழி என்று அவர்கள் அனைவரையுமே 4 பேர்த்தையுமே 4 குழி வெட்ட சொன்னாங்க. ஜனாசா ஒன்று 4 பேர்த்துக்கும் 4 குழி வெட்ட சொன்னாங்க. ஆனால் வெட்டும்போது அவங்க எல்லாருக்குமே கண்ணை கட்டி தான் அழைச்சிட்டு போனாங்க. கண்ணை கட்டி தான் அவங்க எல்லாருமே குழிகளை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் குழியை வெட்டிக்கிட்டு இருந்தாக்க ஹஜரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு பக்கமாக குழியை வெட்டினார்கள். குழியை வெட்டி முடித்து இவங்களுடைய கைகளாலேயே அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி இவர்கள் தனியாகவே அந்த ஜனாசாவை கொண்டு போய் தொழுதுட்டு அடக்கம் செய்தார்கள். அந்த 12 குழி வெட்டினாங்க இல்லையா, வேறு வேறு ஆட்களை விட்டு அந்த குழிகளை எல்லாம் மூட சொன்னார்கள். மூடி முடித்த பிறகு அந்த 10,000 திர்ஹங்களை ஆளுக்கு 2,500 திர்ஹங்களாக பிரித்து கொடுத்து அப்போவே ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுத்து அவங்களுடைய ஊர்களுக்கு போய் சேர்ந்துருங்க என்று அனுப்பி வைத்து விட்டார்கள். காரணம், ஒரு நபியினுடைய உடல் இப்ப பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உத்தரவின் அடிப்படையில் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து முடித்ததாக ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் இப்னு அபி ஹாத்திம்லையும் இப்னு அபி துன்யா என்கிற நபிமொழி தொகுப்பு நூல்லையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தில் பிறக்கணும்னு சொல்லி நபிமார்களும் ரசூல்மார்களும் பெரிய பெரிய வழிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க, கிடைக்கல. உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குது. உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம். நாம் ரசூலுக்கு என்ன செய்திருக்கிறோம், நாம் ரசூலை எப்படி புரிந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை தான் நான் சொல்லுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1501வது இந்த பிறந்த நாளில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ரபீல் அவ்வல் மாதம் வந்துருச்சுன்னாக்க ரசூலுல்லாஹ்வினுடைய வரலாற்று நூல்களை படியுங்கள். ரம்ஜான் மாதம் வந்துருச்சுனாக்கா குர்ஆன் ஓதுறோம். ஹஜ்ஜு மாதம் வந்துருச்சுன்னா ஹஜ்ஜு செய்கிறோம். ரபீல் அவ்வல் மாதம் வந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை படிங்க. இந்த வருஷம் ஒரு ஆத்தர் எழுதின புத்தகத்தை படிங்க, அடுத்த வருஷம் வேற ஒருத்தர் எழுதின புத்தகத்தை படிங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வேற ஒருத்தர் எழுதின புத்தகத்தை படிங்க. இதை படிப்பதை நீங்கள் கடமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள், கட்டாயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதன் காரணமாக மட்டுமே ரசூல்லா மேலே நம்ம பிரிய வைத்ததாக ஆகும். ரசூல்லாவை முழுமையாக பின்பற்றுவதற்கு அந்த நூல்கள் நமக்கு வழிவகுக்கும் என்பதை எல்லா வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நூல்களை படிப்பதற்கு அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله